ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தைகளின் சக்தி. ஒரு இளைஞன் ஒருத்தவன் இருந்தால் அந்த இளைஞனுக்கு எப்போவுமே நமக்கு நடக்கிறது எல்லாமே கெட்டதாக தான் நடக்குது, நெகட்டிவாக தான் நடக்குது, அவனுக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. சரி, இதை பற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணுறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கல. அவனை பார்த்து சிரிக்கிறாங்க, கேலி கிண்டல் பண்ணுறாங்க. சரி, நம்ம படிக்கக்கூடிய கல்லூரியில் ப்ரொஃபஸர்கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணுவோம், அவர் கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் சொல்லுவாருன்னு அப்படின்னு அவன் நம்புகிறான். அவன் ப்ரொஃபஸர்கிட்ட இது மாதிரி எனக்கு நெகட்டிவ் தாட்டாக வருது, என்னால் எதுவுமே திங்க் பண்ண முடியல, என்னால் வேறு வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, எனக்கு நடக்கிறது எல்லாமே தப்பாகவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ப்ரொஃபஸர் பொறுமையாக அதை கேட்டுட்டு, வார்த்தைகளோட மேஜிக் பற்றி உனக்கு சொல்கிறேன், அதை பற்றி நீ தெரிஞ்சுக்கோ. வார்த்தைகள் பற்றினா எல்லாமே ஒரே அளவாக கொண்டுள்ளதை தான் இருக்கும், அதை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் எனக்கு தெரியாது. சரிவா, அதை பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு வேர்டாக சொல்கிறாரு. லவ் அண்ட் ஹேட் 4 வேர்ட்ஸ், பாஸ் ஃபெயில் 4 வேர்ட்ஸ், ரிச் புவர் 4 வேர்ட்ஸ், good evil 4 words, white black 5 words, above below 5 words, happy angry 5 words, right wrong 5 words, success failure 7 words, friends enemies 7 words, positive negative 7 words, permanent temporary 9 words. ஓகேவா? இப்போது இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, வார்த்தைங்களோட அளவு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? இந்த பிரபஞ்ச சக்தியில் வார்த்தைங்களோட அளவு ஒரே மாதிரி இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. தப்பு சரி, ஓகேவா, ஆப்போசிட், பாஸ் ஃபெயில், இது மாதிரி எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும் போது நம்ம எதை எடுத்துக்கணும்? நம்ம நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஏன் வார்த்தைங்களோட சக்தின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம என்னவா நினைக்கிறோமோ, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதே தான் நம்ம ஆகும். நம்மளால் முடியாதுன்னா ஒரு இலக்கை போய் நம்மளால் அடையவே முடியாது. நம்ம ஒரு லட்சியத்தோட இதுவாக ஆகணும் அப்படின்னு நினச்சி அதை நோக்கி ஓடனா மட்டுமே தான் அதை உன்னால் வெற்றி கொள்ள முடியும். அப்போ உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துடும், நீ ரொம்ப மகிழ்ச்சியோடு இருப்ப, உனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அப்போ உன் வாழ்க்கையில் ஒரு சோகம் இருக்காது. ஓகேவா? இந்த கதை மூலயமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? இந்த கதையை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு மன வலிமை வரும், ஒரு தைரியம் வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும். உங்களுக்குள்ளே அந்த தாழ்வு மனப்பான்மை வராது. லைஃபே ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணுவீங்க. இப்போ ஒரு விவாத மேடையில் கூட வார்த்தைகளுக்கு சக்தி உண்டா இல்லையான்னு இருக்குது. கண்டிப்பாக சக்தி உண்டு. ஓகேவா? இப்போ நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் 4 அடி கூட அடிச்சிடலாம், ஆனால் வார்த்தையினால் அப்படி பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட். பை மோட்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வெளியே சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற திங்ஸோட இங்கே சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் கிடைக்கிது. வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.